Daily. Taste the Daily. மக்கா வணக்கம். 40க்கு 40ன்னு பெருமை பேசுற ஐயா ஸ்டாலின் அந்த 40 எம்பிக்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்ல காரியங்கள் என்ன? இப்ப பக்கத்துல ஆந்திர முதல்வர்கிட்ட 16 எம்பிகள் தான் இருக்காங்க. அந்த 16 எம்பியை வச்சுக்கிட்டு 60,000 கோடி வரை நிதி வாங்குறதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க, திட்டங்களை வாங்க முயற்சி பண்றாங்க. ஐயா ஸ்டாலின் 60,000 கோடிக்கு இல்லைன்னாலும் நமக்கான திட்டங்களை ஏதாவது கேட்கிறாரா? நமக்கு தெரிஞ்ச வர மத்திய அரசு வஞ்சிக்குதுன்னு எப்பவும் போல பிரச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்பதான் இந்த பிரச்சாரத்தை எல்லாம் நிறுத்திட்டு நிர்வாகத்தை பண்ண போறாருன்னு தான் தெரியல மக்கா. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில அரசு அதிகாரிகள், அதாவது மாவட்ட கலெக்டர் உட்பட எல்லாரும் தேசிய கீதம் பாடும்போது மரியாதை கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்திருக்காங்கப்பா. விளம்பர ஆட்சியில தேசிய கீதத்துக்கே இதான் மரியாதையான்னு பார்த்த ஜனங்க தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. தஞ்சாவூர் பக்கம் எம்பியோட நன்றி அறிவிப்பு நிகழ்ச்சிக்கு 10 கார்ல ஆயுதங்களோட வந்த 40 உடன்பிறப்புகளை போலீஸ்காரங்க பார்த்து தடுத்து நிறுத்திருக்காங்கப்பா. திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏன் இப்படி குண்டர்கள் மாதிரி சுத்திட்டு இருக்காங்கன்னு புரியல. குஜராத் மாடலோட அவலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துகிட்டு இருக்குப்பா. ஒரு தனியார் கம்பெனியில 5 காலியிடங்களுக்கு எத்தனை இளைஞர்கள் போட்டி போடுதாங்க பாருங்க. வேலையின்மை பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் மழுவங்கரணையில கள்ளச்சாராயம் குடிச்சு 2 பேர் ஆஸ்பத்திரியில கிடக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 பேர் ஆஸ்பத்திரியில இருந்தாங்க. இப்போ இந்த 2 பேர். ஸ்டாலின் ஐயா, கள்ளச்சாராயத்தை எப்பதான் ஒழிப்பீங்க? நாங்க கேட்கல, ஜனங்க கேட்கறாங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், விரிவான செய்திகளை பார்த்துடலாமா? நம்ம திராவிட மாடல் கவர்மெண்ட் கிட்ட எப்ப எழுப்பி கேட்டாலும் இந்த விடிய ஆட்சியோட சாதனைன்னு இந்த உரிமை தொகை திட்டத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்சு புதுசா கொண்டாந்தது இந்த ஒரே ஒரு திட்டம் தான். அதையும் உருப்படியா செய்யல. திண்டுக்கல் பக்கம் அமைச்சர்கிட்ட ஒரு பெண் 1000 ரூபாய் இன்னும் வரல அப்படின்னு அழுது புலம்புதாங்க. மக்களோட முதல்வர் திட்டத்தை ஐயா ஸ்டாலின் நேத்திக்கு விரிவு பண்ணாங்க. ஐயா பேசும்போது இந்த திட்டத்தின் மூலமா நிறைய மனுக்களை வாங்கி அதை தீர்த்து வச்சுட்டு இருக்கோம்னு சொன்னாரு. உள்ளபடியே இந்த கவர்மெண்ட் மக்கள் கிட்ட வாங்குற மனுக்களை தீர்த்து வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா திண்டுக்கல் மாவட்டம் பஞ்சம்பட்டியில இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் நடந்திருக்கு. அங்க வந்த ஐயா பெரியசாமி கிட்ட மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அழுது புலம்புதாங்க. எத்தனை தடவை மனு போட்டாலும் நடவடிக்கை எடுக்க மாட்டிக்காங்கன்னு புலம்புதாங்க. பாவம் ஐயா பெரியசாமிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வரும்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு. அதாவது முதலமைச்சர் மூச்சுக்கு 300 தடவை பெருமையா பேசுற மகளிர் உரிமை தொகை திட்டமே இன்னும் முழுசா ஜனங்களை போய் சேரல. அதுக்கு விண்ணப்பம் கொடுத்தாலே வேலை நடக்க மாட்டிக்கு. இதுல இந்த முகாம்கள்ல கொடுக்கிற மனுக்களை மட்டும் இந்த அரசாங்கம் எங்க தீர்த்து வைக்க போகுது? எல்லாருக்கும் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் வந்ததும் அவசர கதியில கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்தாங்க. மீதி பேருக்கு கொடுக்காம எத்தனை காலம் ஏமாத்த போறாங்களோ தெரியலப்பா. மக்கா, திமுகங்கிற கட்சி யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னே தெரியல மக்கா. திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரியே தெரியல. இந்த உட்கட்சி பிரச்சனையால நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில ஆரம்பிச்சு உள்ளாட்சியில நிர்வாக சிக்கல்களும் நடக்குது. ரவுடிகளைத்தான் இரும்புக்காரங்க கொண்டு அடக்க முடியல. கட்சிக்காரங்களையாச்சும் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் தலையாமங்கலம் பக்கம் திமுக எம்பி வாக்காளர்களுக்கு நன்றி சொல்ல போயிருக்காரு. அப்ப எம்பி கூடவே வந்த திமுக நிர்வாகி காஞ்சிதுரையும் அவரோட ஆதரவாளர்களும் பயங்கர ஆயுதங்களை எடுத்துட்டு போயிருக்காங்க. 10 கார்ல 40 பேர் ஆயுதங்களோட போயிருக்காங்கப்பா.
நன்றி சொல்ல போறவங்களுக்கு எதுக்கு ஆயுதம்னு விசாரிச்சா உட்கட்சி பிரச்சனை ஒன்று வெளியே வருது. தேர்தல் நேரத்தில் இந்த காஞ்சிதுரைக்கும் இன்னொரு திமுக நிர்வாகிக்கும் மோதல் வந்திருக்கு. அதனால தான் இந்த தடவை இப்படி படைபலத்தோட வந்ததா நாம சொல்லலை, உடன்பிறப்புகள் சொல்றாங்கப்பா. நல்ல வேலையா காவல்துறைக்கு முன்னாடியே தகவல் தெரிஞ்சு அந்த 10 வண்டியையும் மடக்கி பிடிச்சு 40 பேரையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம், யாரு கேட்பாங்கிற துணிச்சல் இருக்கு. அதான் ஆயுதங்களோட அலைதாங்க. இவங்க உட்கட்சி பிரச்சனையில ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா யார் பொறுப்பு? ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, இதுல இவங்க வேற. ஸ்டாலின் ஐயா தூக்கம் வரலன்னு புலம்புறதை நிறுத்திட்டு இப்படி ஆயுதங்களோடு நடமாடுற உடன்பிறப்புகள் மேல நடவடிக்கை எடுக்கணும். அட நான் சொல்ல சாமி, பொதுமக்கள் சொல்றாங்க. கோவை மேயர் திருநெல்வேலி மேயரை தொடர்ந்து உள்ளாட்சியில நிறைய மாற்றங்கள் வரும் போல தெரியுது. மாநகராட்சிகள்ல மட்டும் இல்லாம நகராட்சி கூட்டங்கள்லயும் ஆளுங்கட்சியினர் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அந்த கொடுமையை பாருங்க. சிவகங்கை நகராட்சியில நகர்மன்ற கூட்டம் நடந்துச்சு. நகராட்சியில நடந்த முறைகேடுகள், ஊழல்கள் பத்தி ஆளுங்கட்சி, அதாவது நம்ம விளம்பர கம்பெனியோட கவுன்சிலர்களே கேள்வி கேட்க தயாரா இருந்திருக்காங்க. இதை முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்ட திமுக நகர்மன்ற தலைவர் துரையானந்த் செய்தியாளர்கள் யாரையும் உள்ள விடாம திமுக உடன்பிறப்புகளை விட்டு மிரட்டி வெளி அனுப்பிட்டாரு. செய்தியாளர்களை அனுப்புனவரால கவுன்சிலர்களை அனுப்ப முடியாதுல்ல. கூட்டம் ஆரம்பிச்சதும் திமுகவை சேர்ந்த துணை தலைவரும் திமுக கவுன்சிலர்களும் நகர்மன்ற தலைவர் மக்கள் பணி செய்யாம நகராட்சி பணத்தை வீணா செலவு பண்ணுதாருன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அதுக்கு திமுக நகர்மன்ற தலைவர் கொஞ்சம் அநாகரிகமா பேசி மிரட்டினாருன்னு சொல்றாங்க. கடைசியில திமுக கவுன்சிலர்கள் காதுல பூ சுத்திட்டு வந்து நகர்மன்ற தலைவர் பத்தி செய்தியாளர்கள் கிட்ட பேட்டிலாம் கொடுத்தாங்க. இப்படி உட்கட்சிக்குள்ள சண்டை போட்டுட்டு ஓட்டு போட்ட ஜனங்க காதுலையும் இதே மாதிரி தான் சார் பூ சுத்துறீங்க. இதே மாதிரியே காரைக்குடி நகராட்சியிலையும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. 23வது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் என்ன சொல்றாங்கன்னா, நகர்மன்ற தலைவர் பேசவே விட மாட்டிக்காரு, எந்த வேலையும் ஒழுங்கா நடக்கல, நம்பிக்கையில்லா தீர்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. எங்களுக்கு யாருக்குமே சரிவர வாய்ப்புகள் தருவதில்லை பேசுறதுக்கு. ஏதாவது பேசினாலும் கவுண்டர் கொடுத்து நீ உட்காருமா அப்படின்றாங்க, அவ்வளோதான் பேசுறாங்க. மற்றபடி வேற எதுவும் சொல்றது கிடையாது. வார்டுகளில் எனக்கு கூட்டத்தில் வச்ச பணிகளே ரொம்ப போராடி 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் வேலைகள் முடிச்சு கொடுத்தாங்க. வேலைகளுமே வேகமா நடக்கிறது இல்லை. அவங்க சொல்ற ஆளுகளுக்கு வேகமா முடிச்சு தராங்க, எங்களுக்கு செய்யற பாரபட்சம் நிறைய நடக்குது. கூட்டத்திலே நிறைய கவுன்சிலர்கள் சொல்றாங்க, எங்க வார்டுல எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டீங்க, நன்றின்னு சொல்றாங்க. அதே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா திமுகவிலே நிறைய பேருக்கு எந்த வேலைகளுமே முடிச்சு தரல. அது மாதிரி நிறைய பாரபட்சங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கும் எங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன். 1000 காரணம் சொன்னாலும் அடிப்படை காரணம் உட்கட்சி சண்டை தான். அதனாலதான் மக்கள் பணிகள்ல கவனம் செலுத்தாம இப்படி வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ ஐயா ஸ்டாலின் உள்ளாட்சியில நல்லாட்சின்னு சொன்னதை நம்பி ஜனங்க ஏமாந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உள்ளாட்சியில மட்டுமா, விடியல் விளம்பரத்தை நம்பி சட்டமன்ற தேர்தல், ஸ்டாலின் குரல்னு சொல்லி நாடாளுமன்ற தேர்தல். இனியாவது ஜனங்க முழிச்சுக்கணும். மக்கா, இந்த ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் பண்றவங்களை கைது பண்றாங்க, வழக்கு போடுதாங்க. அதையே நாம எதிர்க்கிறோம். இப்படிலாம் கருத்து சுதந்திரத்தை நசுக்காதீங்கன்னு சொல்றோம். ஆனா இப்படி கைதாகிறவங்களுக்கு ஆக்சிடென்ட் நடக்குது இல்ல, அதை என்னன்னு சொல்றது? சாட்டை துரைமுருகன் என்ன கொலை பண்ண பார்த்தாங்கன்னு பகிரங்கமா சொல்றாரு. இதுக்கு விளம்பர கும்பல் என்ன பதில் சொல்லும்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு மக்கா, பாசிசம்னு மத்தவங்களை பேசிட்டு கடைசியில அதை இந்த கும்பல் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அட நான் சொல்ல, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.